ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிட் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே மூவியோட ஸ்டோரி லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வந்து வேலை தேடி கல்ஃபுக்கு போயிருப்பார். அப்படி இருக்க கட்டத்தில் வந்து அவரோட ரூம் ரெண்ட் கூட அவரால் கட்ட முடியாத சுச்சுவேஷனில் தான் இருப்பார். அவருக்கு வேலையும் கிடச்சிருக்காது. கடைசியாக ஒரே ஒரு வேலை கிடைக்குது. பட் அதில் ஆஃபர் லெட்டரை வந்து அவர் கையில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கே வந்து அவர் பர்டிகுலர் அமௌண்ட்ஸை வந்து டொனேஷனாக கொடுக்குற மாதிரி, அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அமௌண்ட் இல்லாமல் வந்து அவர் இந்த பக்கம் இருக்கார். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கல்ஃபில் வந்து ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் 7 வயசு பையன், அவனுக்கு வந்து ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது. ஸோ ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு. கால் பண்ணிட்டு உங்கள் பையன் வந்து நார்மலான பையன் கிடையாது, ஸோ அவனை பார்த்துக்கணுன்னா தனியாக ஷேடோ ஸ்டாஃப் தான் போடணும், அதான் சரி வரும் அப்படின்றாங்க. அவங்க அப்பாவுக்குமே வந்து வேலையில் செம்ம ப்ரெஷராக இருக்குது. ஸோ இப்படி இருக்க கட்டத்தில் நம்ம ஹீரோ ஆசிஃப் அலியும் அந்த 7 வயசு பையனும் மீட் பண்ணுறது தான் வந்து அந்த இதாகவே வச்சுருந்துருப்பாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்குமே வந்து ஹீரோவோட பிரச்சனை, அந்த பையனோட பிரச்சனை, அந்த ஃபேமிலியோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் அந்த எண்டிங், அந்த இன்டர்வல் சீன் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து என்ன ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அந்த பையனை மீட் பண்ணுற சீன் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த பையன் அந்த ஹீரோவும் பையனும் மீட் பண்ணதுக்கப்புறம் அங்கே எந்த சேஞ்சஸும் பெருசாக அவ்வளோக்கும் ஆகலை, ஓரளவுக்கு நார்மலாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் மூவி ரிவ்யூ, இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாட்டேங்களா? என்னோட பை பை, தேங்க்யூ.